வணக்கம். அக்ஷய லக்ன பத்ததி ஜோதிட ஆசிரியர் ஸ்ரீ குரு உமா வெங்கட். ஒரு ஜாதகம் நம்ம கையில் வந்தது, பிரிவுக்குண்டான ஜாதகம் அப்படிங்கிறது சொல்லலாம். இந்த 2 பேருடைய ஜாதகத்தையும் வாங்கி பார்த்தாதான் எந்த ஜாதகத்தில் பிரச்சனை, யார் அந்த பிரிவுக்கு காரணம், பொண்ணு காரணமா பையன் காரணமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருடைய ஜாதகத்தையும் பார்க்கும்போது 2 பேருடைய ஜாதகத்திலையும் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய கிரகம் 8ல் உட்காந்துருக்குது. ஒரு நபருக்கு லக்னமே மாறப்போகுது. லக்னம் பார்த்தீங்கன்னா 6-8ஆக ஷஷ்டாஷ்டகமாக இருக்குது. 2 லக்னங்களும் அந்த ஒரு லக்னம் முடியும் போது தான் அந்த திருமணம்ங்கிறது பண்ணியிருக்கிறாங்க. ஒரு வருஷத்துக்குள்ளேயே அந்த பிரிவு பிரச்சனை அப்படிங்கிறது இவங்களுக்குள்ள ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு ஜாதகர், அந்த பெண்ணுடைய ஜாதகம் எடுத்து பார்த்தோன்னா ஒரு நட்சத்திர புள்ளிங்கிறது முடிந்து அடுத்த நட்சத்திர புள்ளி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. அப்போ அந்த 7ஆம் பாவக களத்திரஸ்தானம் அப்படிங்கிறதும் ஜாதகருடைய நிலை அப்படிங்கிறதும் இங்கே நல்லா இருக்குது. அப்போ அவங்கள்ட்ட சொன்னது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஒரு 6 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், தற்போது பிரிவு பக்கம் போக வேண்டாம், டிவோர்ஸ் பக்கம் முடிவு இப்போ எடுக்க வேண்டாம். ஏன்னா 2 பேருக்குமே அந்த குடும்பத்தினுடைய ஆதிக்கமும் அந்த நண்பர்களுடைய தன்மை, அந்த சந்தர்ப்ப சூழ்நிலைங்கிறது சரியாக இல்லை. ஸோ அந்த பையனுடைய ஜாதகப்படி ஒரு லக்னம்ங்கிறது மாற்றம் அடையுது. மாற்றம் அடையும் போது நல்லாயிருக்கும். இந்த பெண்ணினுடைய ஜாதகத்தில் அடுத்து வரக்கூடிய நட்சத்திர புள்ளி, தன்னை இயக்கக்கூடிய அந்த பெண்ணை இயக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது நல்லா இருக்குது. அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அந்த 7ஆம் பாவக அதிபதி 11ல் இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படிங்கிறது அவங்கள்ட்ட விளக்கமாக சொல்லியாச்சு. ஆனால் 2 பேருக்கும் ஒரு லக்னம் முடியவும் ஒரு நட்சத்திர புள்ளி முடிஞ்சு அடுத்த நட்சத்திர புள்ளி ஆரம்பிக்கவும் கரெக்டாக இந்த 6 மாத கால அளவு மட்டும்தான் நமக்கு அங்கே இருக்குது. ஸோ 2 பேருமே கொஞ்சம் விட்டுருங்க, 6 மந்த்ஸ் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த முடிவு எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத பார்க்கலாம் அப்படிங்கிறது சொன்னோம்.